வணக்கம் நண்பர்களே, ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th டேர்ம் 3ல் இயல் 2 எல்லோரும் இன்புற அப்படிங்கிற டாப்பிக்கில் இப்போ பராபர கன்னி அப்படிங்கிற சப்டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஆக்சுவலி என்னென்னா பராபரமே இருந்தாலே தாய்மானவர் தாங்க ஷார்ட்கட்டு. சரிங்களா? இது கன்னி வகையை சார்ந்தது. கன்னினா என்னென்னா 2 அடியில் இருக்கும், அதுதான் கண்ணின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இது எழுதினது யாருன்னா தாயுமானவர். வாங்க பாடல் பார்க்கலாம். தம்முயிர் போல எவ்வுயிரும் தானென்று தண்டொருள்கூர் செம்மையருக்கு ஏவல் என்றும் செய்வேன் பராபரமே. இந்த பாடல் ரொம்ப ஈஸியானதுங்க. தம்முயிர் போல் எல்லா உயிரும் தன்னோடது தான் அப்படின்ட்டு இருக்கிற கருணை நிறைந்திருக்கிற சான்றோருக்கு தொண்டு செய்வேன் பராபரமே. பராபரமே அப்படின்னா முக்கியமானதுங்க. பராபரமே அப்படின்னா மேலான பொருளே அப்படின்னு அர்த்தம். செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு சொல்லும் பொருளும்ல கொடுத்துருப்பாங்க பாருங்கள். தண்டருள்னா குளிர்ந்த கருணை, கூர்னா மிகுதி, அது நமக்கு தெரியும். செம்மையருக்குனாலும் தெரியும் சான்றோர்னு. ஏவல்னா தொண்டு, பராபரமேனா மேலான பொருள். இது இம்பார்ட்டன்ட், கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா? பணினா தொண்டு, அதுவும் தெரியும். எய்தும்னா கிடைக்கும், இதுவும் இம்பார்ட்டன்ட். எய்தும் கிடைக்கும், எல்லோரும் எல்லா மக்களுமே நமக்கு தெரியும். அல்லாமல் அதை தவிர, இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே எய்தும் பராபரமே. அதாவது அன்பர்களுக்கு பணி செய்கிற மாதிரியை நீங்கள் ஆளாக்கி விட்டுட்டா அந்த இன்ப நிலையே எனக்கு போதும் பராபரமேன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட தாயுமானவர் சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதும் அல்லாமல் வேறொன்று அறியனாத. எல்லாரும் இன்புற்று இருக்கணும் அப்படிங்கிறத தவிர வேறு ஒன்றும் எனக்கு தெரியாது, அறியேன். அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை பராபரமேன்னு சொல்கிறது தாய்மானவர். இந்த 3 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பராபரமேன்னு வந்துட்டாலே அது தாய்மானவர். சரிங்களா? சரி, அடுத்து அந்த பாடலோட பொருள் பார்த்தவங்க நான் சொன்னது தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. இது ரொம்ப சின்ன பாடல். ஓகேங்களா? இதோட நூல்வெளி. இப்பாடல் எழுதியவர் யார்? தாயுமானவர் சொல்லிட்டேன். இவங்க எங்கே இருந்தாங்கன்னா திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம். நல்லா பாருங்கள். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம். இந்த பாயிண்ட்டை ஒருவேளை கொஷனில் விஜய ராமநாத சொக்கலிங்கன் அப்படி கொடுக்கலாம், இல்லை விஜய ரகுநாத சொக்கலிங்கத்துக்கு பதிலாக வேற ஒரு பேர் சொல்லி கொடுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா அங்கே தலைமை கணக்கராகவே பணிபுரிந்தார், அதுக்கு பதிலாக தலைமை ஆசிரியராக பணிபுரிந்தார்னு கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி மாற்றி கூட கொடுக்கலாம். நல்லா தெளிவாக பார்த்துங்க. தாயும் ஆனவர் இங்கே இருந்தாங்கன்னா திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கணக்கராக பணியாற்றினார். சரிங்களா? சாரி. இப்பகுதி, அதாவது இந்த பாடலை இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அது தாயுமானவர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்நூலை தமிழ்மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை அப்படின்னா தாயுமானவர்கள் பாடலை தமிழ்மொழியின் உபநிடதம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்பாடல்கள் பராபர கன்னி என்னும் தலைப்பில் உள்ளன. பராபர கன்னினாலே நமக்கு ஈஸியாக தெரியும். அது பாடல் பார்க்கும்போது தெரியும். பராபர கன்னி இது கன்னி வகையை சேர்ந்தது. அது மாதிரி கன்னினால 2 அடியில் பாடுறாங்க அப்படின்னா அதுதான் பராபர கன்னி. சரிங்களா? அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தம் ப்ளஸ் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தம் உயிர். இன்புற்று ப்ளஸ் இருக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்புற்றிருக்க. தான் என்று என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது தான் ப்ளஸ் என்று. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல். நல்லா பாருங்க. சோம்பல் அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்கும்போது கொஞ்சம் ட்விஸ்டடாக வச்சுருப்பாங்க. அதனால் பார்த்து தெளிவாக படித்து சொல்லணும். சின்ன ஒரு ஈஸியான இதை எதிர்ச்சொல் தான் இருக்கும், நமக்கு மாற்றி போட்டு வந்துடும். சரிங்களா? சோம்பல்னால் அதுக்கு ஆப்போசிட் என்ன? சுறுசுறுப்பு. சரிங்களா? இதோட இந்த பாடம் முடிஞ்சிடுச்சுங்க. நன்றி, வணக்கம்.